ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கு வந்து கடவுள் பக்தி ரொம்பவே அதிகம். அந்த ஊரே வந்து வெள்ளத்துல அழிய போகுதுன்னு அறிக்க விடுறாங்க. அந்த முனிவர் வந்து இல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன். கடவுள் வந்து என்ன காப்பாத்திடுவாங்கன்னு அங்கேயே இருக்காரு. ஒரு கட்டத்துல தண்ணி வந்து இடுப்பு அளவுக்கு வந்துருது. அப்பயும் வந்து அங்க இருக்க காவலாளிகள் வந்து கூப்பிடுறாங்க. ஐயா வாங்க போயிடலான்னு. இல்ல கடவுள் வந்து என்ன காப்பாத்திடுவாங்கன்னு என் நம்பிக்கை இருக்குன்னு அங்கேயே இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துல தண்ணி வந்து கழுத்து அளவுக்கு வந்துருது. அப்பயும் வந்து அந்த சைடா படகுல போனவங்களும் சொல்றாங்க வாங்க போயிடலான்னு. இல்ல நான் வரமாட்டேன். கடவுள் வந்து என்ன காப்பாத்துவாங்கன்னு அங்கேயே இருக்காரு. தண்ணி கழுத்துக்கு மேல போயிடுது. அவரும் மூச்சு விட முடியாம இறந்துடுறாரு. கடைசியில அவர் சொர்க்கத்துக்கும் போயிடுறாரு. அங்க போயிட்டு கடவுள் வந்து திட்டுன்னு திட்டுறாரு. உன்னையே நம்பி இருந்த என்ன வந்து இது மாதிரி கைவிட்டுட்டியே அப்படின்னு. அது கடவுள் வந்து சொன்னாங்க உன்னை யார் கைவிட்டா? நான் உனக்கு 3 வாய்ப்பு கொடுத்தேன். அறிக்கை விட்டு பார்த்தேன். 2 டைம் ஆளுங்களை அனுப்பி பார்த்தேன். நீ வந்து காப்பாத்தினா நான் தான் காப்பாத்தணும் உட்காந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்பதான் அந்த முனிவருக்கு புரிஞ்சது அவரோட தப்பு என்னன்னு. இதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்மளுக்கும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அது வரும்போது அது ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியாம அதுல இருக்க நெகட்டிவ் சைடை மட்டும் பார்த்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட்டுறோம். இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே போன கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் போவேன்னு படிக்கிறவங்களுக்கு ஓகே. நான் வந்து ஒரு ஜாப் ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த ஜாப் கிடைக்கல. அதனால நான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் போய் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கே வேற ஒரு ஜாப் வருது அப்படின்னா உங்க மைண்ட் வந்து ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே நம்ம திருப்பி ஒரு ஜாபுக்கே போயிடலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் செட் ஆகல அப்படின்னு. அதுவும் இல்லாமல் எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்களே தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.